நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் கோவை எஸ்கேபி சிட்டாடல் லைஃப் ஸ்கில் அகாடமி சார்பாக பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் இந்த அபிராமி அந்தாதி பதிவுகளை நாம் தொடர்ந்து பார்த்து வரலாம். இதுவரை நாம் ஏற்கனவே 30 பாடல்களையும் விருச்சிகம் மற்றும் கும்பராசிகளுக்கான பரிகார பாடல்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். இடையில் நாம் சில நவராத்திரி பதிவுகளில் பாரதியார் பாடலை பார்த்தோம். இப்போது மீண்டும் அபிராமி பட்டர் எழுதிய தமிழுடைய மிகச்சிறந்த பக்தி இலக்கியமாகிய அந்தாதி இலக்கியத்தில் ஒரு வகைப்பட்ட அபிராமி அந்தாதியினுடைய 31வது பாடலை நாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருமாறு அன்புடன் வேண்டுகொள்கிறேன். ஏனால் நம்முடைய சேனலிலேயே பார்வையாளர்களின் எண்ணிக்கையை ஒப்பிடும்போது சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே இந்த குறிப்பிட்ட பதிவை நாம் பார்த்து படித்து பாடி வழிபடுவதால் நமக்கு கிடைக்கின்ற நன்மை என்ன என்பதென்றால் மறுமையிலும் இன்பம் உண்டாகும் என்பதாகும். வாருங்கள், நாம் இந்த பதிவை பார்த்து விடலாம். மூலப்பாடல் முதலிலே செய்யுள் வடிவிலே நான் முதலில் தந்துவிட்டு வழக்கம்போல் அதற்கு நாம் எல்லோரும் படித்து பயன்பெறுகின்ற வகையிலே மிக எளிதான தமிழ் சொற்களிலே உங்களுக்கு நான் பிரித்து தருகிறேன். அவற்றை நாம் பாடி மகிழலாம். ஆகவே இந்த பாடலுக்கு இனிமேல் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. உமையொரு பாகனும் ஏக உருவத்தில் இங்கு வந்து எம்மையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈண்டெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை, அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்று அபிராமி பட்டர் பாடல். இப்போது நாம் இந்த பாடலை நாம் மிக எளிதான சொற்களிலே மாற்றி எழுதி பாடி பரவசப்படலாம். வாருங்கள். உமை ஒரு பாகனும் ஏக உருவில் வந்து எம்மையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை, அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்று அபிராமி பட்டர் பாடி பரவசப்படுகிறார். வழக்கம்போல் இந்த பாடலினுடைய ஒவ்வொரு சொற்களுக்கும் நாம் தனித்தனியே என்ன பொருள் என்பதை அரும்பத உரையாக ஒரு பட்டியலில் பார்த்து விடலாம். உமையொரு பாகனும் என்று சேர்த்து எழுதப்பட்டது உமாதேவியும் அத்தேவியை தம்முடைய இடபாகத்தில், அதாவது வாமபாகம் என்கின்ற இடது பாகத்திலே கொண்ட சிவபிரானும் சேர்ந்து மேக உருவத்தில் ஏக உருவத்திலே அர்த்தநாரீஸ்வர திருக்கோலத்திலே முன்னே எழுந்தருளி வந்து எம்மையும் தமக்கு பக்குவமற்ற அடியார்களாகிய எம்மை போன்றவர்களையும் அன்பு செய்ய வைத்தார். தம் தாமரை திருவடிகளை வணங்கி அன்பு செய்ய வைத்து அருளினார்கள். இனி எண்ணுதற்கு கிடைக்க வேண்டியது. ஆகவே அவர்களே என்னை தடுத்தாண்டு கொண்டு என்னை தாமரை திருவடிகளை வணங்க வைத்து அன்பு செய்ததாலே இனிமேல் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைத்துவிடும். ஆகவே இனிமேல் சென்று சேர்வோம் என்று நினைத்து ஆராய்வதற்கும் சமயங்களும் இல்லை, கடைப்பிடிப்பதற்கும் வேறு சமயங்களே இல்லை, ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை என்றால் அன்னையினுடைய அர்த்தநாரீஸ்வர திருக்கோலத்தினுடைய திருவடிகளை சேர்ந்து விட்டதாலே இனிமேல் எங்களுக்கு மீண்டும் ஒரு பிறவி என்பது இனிமேல் இல்லை. நாங்களெல்லாம் பிறவி பெரும்பயனை அடைந்து விட்டதாலே இனி எம்மை பெற்று எடுப்பதற்கு உரிய தாய்மார்களும் தேவையில்லை. அதாவது இன்னொரு தாயினுடைய வயிற்றிலே நாங்கள் பிறந்து நாம் மலர்பட மாட்டோம் என்று அபிராமி பட்டர் பாடுகிறார். அம்மையுறு தோழியர் என்றால் தோழியர் என்பது இங்கே எழுத்துப்பிழை அல்ல, மூங்கிலை போல் அமைந்த தோள்களை உடையவர்களான பெண்டிர். ஆகவே அவர்கள் மேல் வைத்த மோகமும் இனி வேண்டாம், போதும், இதுவரை வைத்த மோகமே போதும். ஏனென்றால் எங்களுக்கு அன்னை அபிராமியும் அவருடைய கணவரான சிவபிரானும் சேர்ந்து அவருடைய திருவடி பாத கமலங்களை
வழிபடுவதற்கான பாக்கியம் கிடைத்து விட்டது என்பதால் அவை தேவையில்லை என்று அபிராமிப்பட்டார் பொருள்பட பாடுகிறார். ஆகவே இந்த பாடலினுடைய பொழிப்புரையாக நாம் உமாதேவியும் அத்தேவியை தம் இடபாகத்தில் கொண்ட சிவபிரானும் சேர்ந்து ஓர் உருவாக அர்த்தநாரீஸ்வர திருக்கோலத்தில் எம்முன்னே எழுந்தருளி வந்து பக்குவமற்ற அடியார்களாகிய என்னை போன்றவர்களையும் தம் தாமரை திருவடிகளில் அன்பு செய்ய வைத்து அருளினார்கள். இனி கிடைக்க வேண்டியது எல்லாம் எங்களுக்கு கிடைத்துவிடும். இனிமேல் கடைப்பிடிப்போம் என்று நினைத்து ஆராய்வதற்கும் கடைப்பிடிப்பதற்கும் வேறு சமயங்கள் ஏதுமில்லை. எமக்கு பிறவி பிணி நீங்கியதால் இனி எம்மை பெற்றெடுப்பதற்கு உரிய தாய்மார்களும் இந்த உலகத்தில் இல்லை. மூங்கிலை போல் அமைந்த தோள்களை உடையவர்களான பெண்டிர் மேல் வைத்த ஆசையின் இனி வேண்டாம் போதும் என்று அபிராமிப்பட்டர் இந்த பாடலை பாடுகிறார். வாருங்கள், நாம் கலைமகளாசிரியர் வாகீச கலாநிதி தமிழறிஞர் கீவாஜா அவர்கள் இந்த பாடலுக்கு என்ன தனிப்பட்ட முறையிலே இதனுடைய கடைசி பாகத்துக்கு நம்ம என்ன உரை எழுதியிருக்கிறார் என்பதை நான் தந்திருக்கிறேன். அம்பிகைக்கு ஸ்ரீகண்டசாரிணி, அதாவது இடது பாகத்தில் வீற்றிருப்பவள் என்று லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு பெயர் இருப்பதாக அபிராமிப்பட்ட கீவாஜா அவர்கள் உரையில் குறிப்பிடுகிறார். எம்பெருமாட்டியும் எம்பெருமானும் ஒருவராக வந்து தடுத்து ஆட்கொண்டு தம்பால் அன்பு கொள்ளும்படி செய்தார்கள். அந்த அன்பு நெறியிலே செல்வதனால் கிடைக்க வேண்டியவை எல்லாம் கிடைக்கும். ஆதலின் வேறு மார்க்கங்களை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிற்று. இனி மேலும் மீண்டும் இந்த உலகத்திலே வந்து பரவாத இன்பத்தை காணியாக பெறுவது நிச்சயமாதலால் நம்மை ஈன்றெடுக்கும் தாய் ஒருத்தியும் இருக்கப் போவதில்லை. இதுகாரும் அல்லலுக்கு காரணமாக இருந்த ஆசைகளும் அவற்றுள் வலியதான பெண்ணாசையும் இனி போதும் போதும் என்று பாடுகிறார் இந்த பேரன்பர் என்று அழகானதொரு உரையை கீவாஜா அவர்கள் தருகிறார்கள். வாருங்கள், மீண்டும் இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னால் இந்த பாடலை மீண்டும் ஒருடை நாம் பாடி மகிழலாம். உமையும் உமை ஒரு வாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈண்டெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை. அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. அடுத்த பதிவில் நாம் பார்க்க போகிற பாடல் 32வது பாடல் கமலமுத்திரை என்ற தலைப்பிலே மிக முக்கியமாக விபத்துக்களிலிருந்து தப்பிக்க, துர்மரணம் வராமல் இருக்க, காலனுடைய பாசக்கயிறுகளிலிருந்தெல்லாம் நாம் தப்பிப்பதற்கு போற்றி நாம் வழிபட்டு பாட வேண்டிய பாடலாகும். ஆகவே அந்த பதிவுக்கு காத்திருங்கள். அதுவரை உங்கள் எல்லோருக்கும் வணக்கம், நன்றிகள்.